Hello everyone, I am Manish from Alice Blue. Welcome back to our technical analysis series. இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸா உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சார்ட் பேட்டர்ன் என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் என்ன, இண்டிகேட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோல நம்ம வந்து CCI இண்டிகேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். CCI இண்டிகேட்டர்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேட் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப டீடைலா பார்க்கலாம். CCI அப்படின்றது வந்து பார்த்தோம்னா கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ். ஓகேங்களா, இந்த இண்டிகேட்டரோட பேர் வந்து கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ், அதாவது CCI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க நீங்க பார்க்கும்போது இதுவும் கிட்டத்தட்ட RSI மாதிரி தான். இதோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு RSI மாதிரி தான் இருக்கும். பட் RSIக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. என்ன இருக்கு, எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டொனால்ட் லாம்பர்ட் அப்படின்றவர் தான் 1980s இந்த இண்டிகேட்டரை வந்து இன்வென்ட் பண்ணாரு. இது எதுக்காகனா கமாடிட்டிஸ்ல இருக்கக்கூடிய சைக்கிளிக்கல் ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சைக்கிளிக்கல் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்றதுக்காக. லேட்டர் ஆன் இது வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் அதர் அசெட் கிளாஸஸ்லயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இனிஷியலி இதை வந்து கமாடிட்டிக்காக தான் இது பண்ணாரு. இதை யூஸ் பண்ணி என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா ஒரு மொமெண்டம் ட்ரேடிங்கான எக்ஸிகியூஷன் நம்ம பார்க்கலாம், என்ட்ரி பார்க்கலாம் அண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம், ட்ரெண்டோட கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது உங்களுக்கு ட்ரெண்டோட டைமிங்கை ஐடென்டிஃபை பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இதுல சிம்பிளா இருக்கக்கூடிய சில எலிமெண்ட்ஸ்னா RSI இருக்கிற மாதிரி overbought oversold இருக்கும் அண்ட் டைவர்ஜென்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். ரைட், ரொம்ப பேசுறதை விட்டுட்டு நம்ம இந்த இண்டிகேட்டர்ல என்னென்ன இருக்குன்றத பார்த்துலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் லென்த் இருக்கு, சோர்ஸ் இருக்கு, சேம் அஸ் நம்ம இதுல என்ன பார்ப்போமோ RSIல என்ன பார்ப்போமோ அது எல்லாமே இங்க இருக்கு. பட் இதோட கால்குலேஷன்ங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன டிஃப்ரெண்டா இருக்கும்னு பார்த்தோம்னா, ஸோ இங்க CCI போட்டீங்கன்னா CCIயோட கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிபிக்கல் பிரைஸ் மைனஸ் SMI டிவைடட் பை 0.015 இன்டூ மீன் டிவியேஷன் தான் இதோட ஃபார்முலா. அதாவது டிபிக்கல் பிரைஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, ஹை லோ க்ளோஸ் டிவைடட் பை 3. ஓகேவா, நம்ம பிவோட்டுக்கு டெய்லியோட எடுப்போம். இது ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில்ஸோட ஹை லோ க்ளோஸ் டிவைடட் பை 3 தான் நமக்கு டிபிக்கல் பிரைஸ். SMI நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் மீன் டிவியேஷன் அப்படின்றது ஆவரேஜ் ஆஃப் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் TP, அதாவது டிபிக்கல் பிரைஸ்க்கும் SMIக்கும் இருக்கக்கூடிய அப்சல்யூட் டிஃபரன்ஸோட ஆவரேஜ் தான் வந்து மீன் டிவியேஷன் சொல்லுவோம். இது டெக்னிக்கலா அதில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த இண்டிகேட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல சொல்லியிருந்தேன், இது மொமெண்டம் ட்ரேடிங் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த இண்டிகேட்டரை நீங்க யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிகர் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணி பழகுங்க. ரொம்ப சின்ன டைம் ஃப்ரேம்ல, ஏன்னா இட்ஸ் லாகிங் இண்டிகேட்டர், நிறைய லாகிங் இருக்கும். நீங்க என்ன சொல்றதுன்னா ரொம்ப சின்ன டைம் ஃப்ரேம்ல வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 14 or 15ல நீங்க வச்சு யூஸ் பண்ற பட்சத்தில், ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல நான் சொல்றேன், பிகர் டைம் ஃப்ரேம் சொல்லல, ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல நீங்க யூஸ் பண்ற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய ஃபால்ஸ் சிக்னல்ஸ் வரும். ஓகேங்களா, நிறைய ஃபால்ஸ் சிக்னல்ஸ் வரும். அதே மாதிரி இதே சின்ன டைம் ஃப்ரேம் நிறைய நான் வேணா லெங்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 25 or 35 வச்சு யூஸ் பண்றேன்னா உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்து ரொம்ப லேட்டா வரும். புரியுதா, சிக்னல்ஸ் வந்து ரொம்ப லேட்டா வரும். அதனால ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல இதை யூஸ் பண்றது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. கூடவே இது ஒரு கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டர் தான். இதை யூஸ் பண்ணும்போது அதர் எலிமெண்ட்ஸ் லைக் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், இதை தாண்டி நீங்க வேற ஏதாவது EMI ஆர் மூவிங் ஆவரேஜ் கான்ஃப்ளூயன்சஸ் பாக்குறீங்கன்னா அதையும் நீங்க பார்த்துக்கலாம். ஃபைன். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே. ஸ்விங் ட்ரேட் ஆல்வேஸ் கோ வித் 1 hour டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்ல பண்ணிக்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமுக்கு நீங்க இங்க யூஸ் பண்ணக்கூடிய லெங்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெங்தாவே இருக்கட்டும், 35 இருக்கட்டும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் லேட்டன்சி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபேக் சிக்னல் நமக்கு தேவையில்லை. புரியுதுங்களா, கொஞ்சம் லேட்டன்சி இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் ஃபேக் சிக்னல் நமக்கு வேணாம் அப்படின்றதுக்காக ஒரு 35 எடுத்திருக்கிறேன். சோர்ஸ் வந்து டிபிக்கல் பிரைஸ்ங்கிறது HLCA இருக்கட்டும், HLC/3 இருக்கட்டும். ஸோ இங்க நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு எக்ஸிகியூஷன் போறதுக்கு முன்னாடி 35ல வச்சிருக்கீங்க. மொமெண்டம் ட்ரேட் பண்ணணும்னா பிரைஸ் எப்பவுமே இந்த கொஞ்சம் பேக் டேட்டா நம்ம போய்க்கலாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மொமெண்டம் ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிரைஸ் ஃபர்ஸ்ட் +100ல இருக்கா இல்ல -100ல இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி +-100ல இருக்கா இல்ல -100ல இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இந்த சிக்னல்ஸ். ஸோ -100ல இருக்கும்போது அஸ் அ ட்ரெண்ட் கண்டினியூஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல் சைட்ல இருக்கு. ட்ரெண்ட் கண்டினியூஷன்ல பாத்தீங்கன்னா செல் சைட்ல இருக்கு. அதே நேரம் நீங்க வந்து ரிவர்சல்ல பாத்தீங்க, புல் பேக்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் ஓவர் சோல்ட் லெவல் கம்பேரிட்டிவ்லி. பட் நம்ம என்ன ட்ரெண்ட் கண்டினியூஷன்ல தான் பாக்குறோம். ட்ரெண்ட் கண்டினியூஷன்ல பார்க்கும்போது உங்களோட கண்டிஷன்ஸ் வந்து பிரைஸ் மினிமம் வந்து இந்த லெவலுக்கு கீழே க்ளோஷர்
கொடுத்துருக்கணும். ஓகேவா, இந்த லெவலுக்கு கீழே க்ளோஷர் கொடுத்துருக்கணும். க்ளோஷர் கொடுத்துருந்தாலே சிக்னல் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் பியரிஷ்னஸ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்ற புரிதலுக்கு வரலாம். இமீடியட்டாக அங்கேருந்து நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். இல்லை இந்த பிரேக் டவுனில் ஒரு ரிவர்சல் பார்க்குறீங்கன்னா திரும்ப ப்ரைஸ் இந்த CCI எப்போ 0 லெவலுக்கு வரானோ, CCI எப்போ வந்து 0 லெவலுக்கு வரானோ அந்த 0 லெவலுக்கு வரும்போது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். பாருங்கள், 0 லெவலுக்கு வரும்போது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருக்கலாம். 0 லெவலுக்கு இன்னமும் வரல, ரைட், இந்த ஏரியாவில் 0 லெவலுக்கு வந்திருக்கு. 0 லெவலுக்கு வரும்போது இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணும்போது அதர் கான்ஃப்ளூயன்ஸஸையும் நீங்கள் எடுத்துக்கணும். நாட் ஜஸ்ட் இந்த ஒரு டூல் மட்டும் அப்படின்றதெல்லாம் இல்லை, அதர் கான்ஃப்ளூயன்ஸஸையும் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஏரியாவில் ஷார்ட் பண்ணோம்னா ஸ்டாப் லாஸ் வில் பி திஸ் லெவல். அண்ட் டார்கெட் அப்படின்றது பேஸ்ட் ஆன் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே இருக்கும், செகண்ட் டார்கெட் இங்கே இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம டார்கெட்டும் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் என்ன பண்ணுதுன்றது தெரியும். கொடுத்துருச்சிங்களா, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஈஸியாக ஒரு மொமெண்டம் ட்ரைவ் ஆகுது நமக்கு தெரியுதா? இது நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து 1 hour டைம் ஃப்ரேம், நாட் இன்னும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலை, 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, 1 hour டைம் ஃப்ரேமில் பண்ணும்போது கொஞ்சம் வேல்யூவும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற பட்சத்தில், இங்கே நம்ம 35 வச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரெண்டை ட்ரைவ் பண்ணி எடுக்கலாம். எப்படி ட்ரெண்டை ட்ரைவ் பண்ணி எடுக்கலாம். இதே இது உங்களுக்கு 100க்கு மேலே க்ளோஷர் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே திரும்ப ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்னஸ்க்கு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அதையும் நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க, இன்னும் க்ளோஷர் கொடுக்கல, ஸ்டில் வந்து ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுறது தெரியுது. ரைட், இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு 95 இருக்குது CCI, 93, 140 மேலே போயிடுச்சு. ஸோ இந்த பாயிண்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு புல்லிஷ் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். இது நான் எனக்கு பார்க்கும்போதே எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் மார்க்கெட்டோட லெவல்ஸ் ஓரளவுக்கு தெரிகிறனால நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை இதில் நீங்கள் ஒரு ரிவர்சல் பார்க்கணும்னா அகெயின் ப்ரைஸ் எப்போ வந்து இந்த 0 லெவலுக்கு வரானோ அதை பார்க்கலாம். இது கூட நீங்கள் EMIயோட கான்ஃப்ளூயன்ஸஸும் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு 20 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ட்ரெண்ட் பிரேக் டவுன் ஆயிருக்கா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கூடவே என்ன பண்ணுறேன், ஒரு 50 SMA யூஸ் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது EMI, இது SMA. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு 50 யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த லெவலுக்கு கீழே உங்களோட SL அப்படின்றது இந்த பாயிண்ட்க்கு கீழே இருக்கும். திரும்ப மார்க்கெட் வரும்போதும் கிராஸ் ஓவர் லெவல் இங்கே இருக்குது, மார்க்கெட் லெவல் அப்படின்றது இங்கே வரும். இந்த ஏரியாவிலேருந்து புல் பேக் கொடுக்கலாம். அதே நேரம் உங்களுக்கு CCIயும் 0 லெவலுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வராத பட்சத்தில் உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ரெண்டு ரைட் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேவா, இப்போ நான் இருக்கிறது கோல்டு சார்ட்டில் இருக்கிறேன். இதே விஷயத்தை யூஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறதுங்கிறது ஒரு மொமெண்டம் ட்ரேட் இந்த மாதிரி பண்ணலாம், ஒரு ஸ்விங் ட்ரேட் இந்த மாதிரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணி நான் திரும்பவும் முதலே சொல்லிட்டேன், சைக்ளிக்கல் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேப்சர் பண்ணுறதுக்காக தான், எப்படி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 பக்கத்தில் வந்துடுச்சு. இங்கே கிராஸ் ஓவர் இன்னும் ஆகலை. மேபி இங்கேருந்து அகைன் அடுத்த புல் பேக் டவுன் ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்டில் எடுத்து வந்துருக்கலாம். இல்லை கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இங்கே நீங்கள் வெயிட் பண்ணி இருந்துருக்கலாம். இப்போது 2 EMIயும் டேக் டவுன் பண்ணிடுச்சு. புல் பேக் கொடுத்துச்சுன்னா 0 லெவலில் நம்ம எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0 லெவல் எப்படி ஒரு மீன் ரிவிஷன் ஏரியாவாக ஆக்ட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே இன்புட் இருக்குல்ல, இன்புட் 30 விட்டுட்டு 50க்கு மாற்றிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் போங்க, ரேண்டமாக ஒரு சார்ட் போங்க. எப்படி ரேண்டமாக ஒரு சார்ட் போய்க்கோங்க. ரேண்டமாக ஒரு சார்ட் போயிட்டு டெய்லி ஆர் பிகர் டைம் ஃப்ரேமுக்குள்ளே தான் பண்ணணும், ஸ்மாலர் டைம் ஃப்ரேமுக்குள்ளே பண்ணக்கூடாது. எப்போ மார்க்கெட் உங்களுக்கு இந்த வேல்யூவில் ஒரு ஓவர் பாட் கிரியேட் ஆனதுக்கப்புறமா, எப்படி ஒரு ஓவர் பாட் லெவல் கிரியேட் ஆனதுக்கப்புறமா எப்போ உங்களுக்கு 0 லெவலுக்கு மேலே ஒரு க்ளோஷர் கொடுக்குதோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஓவர் பாட் அதாவது ஓவர் சோல்டு கிரியேட் ஆனதுக்கப்புறமா எப்போ திரும்ப மார்க்கெட் வந்து உங்களுக்கு 0 லெவலுக்கு மேலே க்ளோஷர் கொடுக்குதோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்டில் கொடுத்துருக்கு. கரெக்டாக ஓவர் சோல்டு ஆனதுக்கப்புறமா 0 லெவலுக்கு மேலே இங்கே தான் கொடுத்துருக்கு. லெங்த் வந்து பார்த்தீங்கன்னாலும் 50 இருக்கும். ஓகேங்களா, அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குற பட்சத்தில் நம்ம ஒரு மொமெண்டம் ட்ரேடு, ஒரு குயிக் மொமெண்டம் ட்ரேடு கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகம். இப்போ திரும்ப மார்க்கெட் ஓவர் சோல்டுக்கு வந்திருக்கு. ஓவர் சோல்டு வந்துட்டு திரும்ப எப்போ நமக்கு 0 லெவலுக்கு மேலே ஒரு நல்ல க்ளோஷர் இருக்குதோ, இங்கே க்ளோஷர் வந்து ஃபெயிலியராக இருக்குது. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. ஓகேங்களா, டைவர்ஜென்ஸும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம்.
ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோ வித் பிகர் டைம் ஃப்ரேம். ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்குள்ளே வரும்போது அதிகப்படியான லேகிங் சிசிஎல் இருக்கும். ஏன்னா இது சைக்கிளிக்கல் ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எடுத்திருக்குது. சைக்கிளிக்கல் ட்ரெண்ட் அப்படின்றது ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையோ இல்லை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையோ நடக்காது. ஒரு பிகர் டைம் ஃப்ரேமுக்குள்ளே இருக்கக்கூடிய பிக்சரில் தான் சைக்கிளிக்கல் ட்ரெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் அட்ரஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் டவுட்ஸ் வந்து என்னன்றதை பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். திஸ் இஸ் அனிஷ் signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.